கண்ணை முடுங்க. இப்போ ஓரளவு மனதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி இருக்காங்க. தகராறு பண்ணாமல் காப்பாற்றுவோம். கால் வந்துட்டு வரலாம். ஆமாம், ஏன் வரல? சரி, கால் வந்துட்டு வாங்க. முடிச்சிடலாம் வாங்க. இப்போதைக்கு நிறுத்த முடியாது, ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தரேன். நானும் என்னத்தை தான் சொல்ல, என்ன வருத்தப்படக்கூடாது. ஒரு சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு இப்படி ஒரு பழக்கம் ஏற்படுவது உண்டு. அதிலிருந்து அவனை நான் மீட்டி உன் பிள்ளைய சந்தோஷமாக வாழ வச்சுட்டேன், வெற்றியாக்கிறேன். இந்தாப்பா, மகிழ்ச்சியாக இருங்க. வாங்க. இந்த வார்த்தையில் உண்மை இருந்தால் விரைவில் வருவீர்கள். கண்டிப்பாக என்ன சென்று வருங்க. சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு வாப்பா, காலைல வந்துட்டு வாப்பா. சாப்பிடாம போயிடக்கூடாது அண்ணாச்சி, சாப்பிடாம போகக்கூடாது. சமையல்காரருக்கு நீங்கள்லாம் மோதிரம் செஞ்சு போடணும். நல்ல காலில் விடலை, ஏற்றுக்கிட மாட்டேன். ராஜபாளையத்தை தாண்டி குதிரை போகுது. எங்கே? எந்த ஏரியா? ராஜபாளையம் எல்லையை தாண்டி சத்திரப்பட்டிக்கில் போகுது. சரிதானா? போகிற வழியில் மாரியம்மன் கோயில் இருக்கோ? சக்தி மாரியம்மன் கோயில் இருக்குது. 1 2 3 4 5. ஒரு ஓடை, ஓடையெல்லாம் தாண்டி போனோன்னா கொஞ்சம் மரங்கள் மட்டைகள் தோன்றுறது. அது எங்கே இருக்குது? வலதுபுறத்தில். அங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது. அது என்ன கோயில் இருக்குது? சரி, கால் வந்துட்டு வரலாம். என்னடா டேய் மணிப்பா, என்னடா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 மாதங்கள் உன்னுடைய தொழில் பணம் சம்பந்தமாக கொஞ்சம் மன அழுத்தமான வருத்தங்கள் இருக்கு. இப்போ இருக்கா இல்லையா? ஒருவருடைய உடல்நிலைகள் சம்பந்தமான குறைகளும் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் நடக்குது. வாஸ்தவமா? கால் வந்துட்டு வரலாம். பாப்பா, 5 வீட்டுக்காரா? வீடு வாடகைக்கு விட்டுருக்கான். 5 வீடு. நீங்கள் என்ன நினைச்சு? எலுமிச்சை சார். வேற என்னப்பா வேணும்? கண்ண மூடலாம். பையன் வெளியில் வந்துடுவானோங்கிற பயமே வந்தாச்சு. அதுக்குரிய சூழ்நிலைகளும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நிறுத்தி வெற்றியாக நிரந்தரமாக்கி தந்தா போதுமா? இந்தா காப்பாற்றி தரேன், என்னை பார்த்துட்டு போ. இப்போ நடக்காது. 6 மாதங்கள் கால அவகாசம் வேண்டும். பொறுமை மிக நன்று. சென்று வருங்க. காலன்ட்டு ஆத்தா. கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம். அக்கா அழக்கூடாது. இங்கே வந்தால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், அழவே கூடாது. அந்த சப்ஜெக்டை இங்கே ஏற்க மாட்டோம். கர்மசாமிக்கு என்ன வேணும்? நீ கேட்கறத குடுன்னு சொல்லியாச்சு. என்ன வேணும் உனக்கு? யாரு? அடுதெல்லாம் இங்க பேச முடியாதுமா. மனசை அடக்குமோல்ல. கையை உள்ள வச்சுக்கா, கண்ணை மூடிக்கா. என்னை மட்டும் வேற எதையும் நினைக்காத. நீ கண்ணை மூடு. பணத்தை வாங்கி தரேன். போலீஸ் ஸ்டேஷன் மூலமாகவும் உங்களுக்கு சக்ஸஸாக வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி 3 மாதங்களுக்குள்ள வாங்கி தந்துருந்தா போலீஸ் உதவியாக இருக்கும். போ. கர்மசாமிக்கு அடுத்த பைசில் கர்மசாமி திருவண்ணாமலை பகுதி. திருவண்ணாமலை நல்ல வயிறார சாப்பிட்டு போக்கா. நான் ஜெயிச்சு தரேன். போ. திருவண்ணாமலை தம்பி. அப்படியா? வீடு தொழில் சொந்தமாக காட்டு வந்தது யாருப்பா? என்ன வீட்டுக்கு? என்ன
வீடு கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்து உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முனீஸ்வர சாமி வாரார எங்க இருக்காரு? கன்னிமார்கள் இருக்கிறாங்களே எங்க இருக்காங்க? உங்க குலதெய்வம். கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய வீடு அறகுறையாக முழுமையடையாமல் இருக்கிறது. இதுக்கு செய்வினை கோளாறுகள் நடந்தது உண்மை. அது உறவினர்களா யாருன்னு கேட்டால் பதில் இல்லை. ஆனால் அந்த குறைகளை நீக்கி உன் வீட்டை முழுமையாக்கித்தாரேன். வேற என்ன வேணும்? பக்கத்தில் வா. குடும்பத்தை அரும்புதிராம காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். ஆமாம், அடுத்த வாரம் என்னை வந்து பார்ப்பான். கர்மசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்குடா திருமணம்? உனக்கு தானா? நிச்சயம் இருக்குடா. கல்யாணம் முடிச்ச முறை ரொம்ப சந்தோஷமாயிரா வாழ்தான். இவன் கல்யாணம் கேட்டு வந்திருக்கான். இன்னொரு தடவை காலையில் வந்துட்டு வாடா. வந்தவே தங்கமானவே. ஏன்னா அங்க இருக்கு இந்த பாட்டில். இது என்ன பாட்டிலடா? பீர். இது பீராடு. உனக்கு பீர் பாட்டில் மட்டும்தான் தெரியும், அப்படித்தானே? ஆ, பின்ன பீர்னு சொல்லுத நீ. எப்படி பீர்னு சொன்ன? கேள்விப்பட்டியோ? கால் வந்துட்டு வா. ஒரு காலை பற்றி பேசு. சரி, பேசுவோம். காலில் ஒரு காலில் தழும்பு அடையாளம் இருக்கும். இருக்கா? பார். இதுக்கு என்ன காரணம்? நாகம் சம்பந்தமான தோஷம் இருக்கு என்பதற்கு அடையாளம் அதுதான். ஏற்கனவே ஜோதிடர்கள் உனக்கு அதை சொல்லியிருப்பார்கள். சொன்னாங்களா? கால் வந்துட்டு வா. அதான் ஒரு காலை பற்றி பேசு. அப்போ இவங்ககிட்ட என்ன கேட்கணும்? நம்ம சொல்லு, என்னையா கேட்கணும்? இன்னைக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் ஒரு பீர் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். என்ன உன்னை சிரிக்கிய பாரு. கண்ணை மூடி நிமிந்து உட்கார். யாருக்குடா வீட்டில் ஒரு பொம்பளையுடைய உடல்நிலை சரியில்லை? யாருக்குடா? என்னடா செய்து? ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்களாடா? ஆப்ரேஷன் பண்ணிட்டா ஆபத்து வருங்கிற பயத்தில் செய்யாமல் இருப்பாள? இருக்காளா? கால் வந்துட்டு வா. பார்த்தியா? இன்னொரு வீடு கட்டுறதுக்கு இடம் கிடக்காடா? அதை ஏன்டா ஆரம்பிக்கல? கண்ணமூடு. கருப்பசாமி, இவனுக்கு மட்டும் தை மாதம் வரை அவகாசம் இருக்குடா கல்யாணத்துக்கு. தை மாதம் வரை பொறுத்துக்கா. வீடு வாசலையும் செம்மையாக்கி உங்கள் அம்மாவையும் குணமாக்கி ஆரோக்கியமாக்கி உனக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கேன். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு நான் இழந்த பணம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டு வந்தது யாருப்பா? நல்லா இரு மகனே. ஐஸ்வர்யா, எங்கனே பணம் இழந்த? பணம் என்ன இழந்தீர்கள்? யாரு யாரு பணத்தை இழந்தது? யாரு? யார்கிட்டயா கொடுத்து வராமல் இருக்கா பணம்? ஆடு மாடுகளாக காட்டுது. ஆடு மாடுகள் யார் வீட்டில் நிற்கி? உங்கள் வீட்டில் நிற்க? வாங்க. நான் சொல்கிற கேள்வியை நல்ல ஆழமாக புரிஞ்சு நிதானித்து தான் வரணும். என்னடா வேணும் உனக்கு? ஆ ஆ கண்ணை முடிக்க. கால் வந்துட்டு வரலாம். குடிக்கிறதுக்கு என்ன இருக்குடா? திணறிக்கிட்டு வரேன், ஒன்றுமே இல்லை. வேண்டாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போ 1.5 ஆண்டுகளாக உன்னுடைய வீட்டுக்குள்ள தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் கடன்கள் சம்பந்தமான குறைபாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் வருமானங்கள் சம்பந்தமாக சிந்தனை ஆகி சில சமயத்தில் நெஞ்சு எரியுது உனக்கு. இருக்கா? கால் வந்துட்டு வா.
வெரி குட் மேன், வெரி குட். இந்தா கன்றுகள் பெருகும், அதில் தவறாமல் காப்பாற்றுறேன், வண்டியில் நிறைய பணத்தை தாரேன். இந்தா என் பேரை போட்டு காடா வண்டியில், ஜெயிச்சு வருவேன் மகனே, நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? பெண்மகள் சம்மந்தமாக தன் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? மாமா. என்னம்மா வாழ்க்கை? வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? என்ன கேசு? வாழ்க்கை. உன் கணவர் எங்கே இருக்காரு? உன்னை பற்றி நான் உன்னைய கூப்பிடலாமா? கர்மசாமிக்கு அப்படியா? தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்னடா தொழில்? வேலை கேட்டு வந்திருக்க. நீ கால் வந்துட்டானே. யாரெல்லாம் வந்தேன்? கால் வந்துட்டாங்க. ஒரு கோயில் சரியாக இல்லாமல் இடிஞ்சு கிடக்கு, அது எந்த ஊரில் இருக்குது கேட்போமா? உங்கள் ஊர் எல்லைக்கு போகிற வழியில் ஒரு கோயில் சிதைந்து கிடக்குதே, என்ன கோயில் அது? ஒரு கோயிலுடைய சுவர்கள் பாதிக்கப்பட்டு கட்டுவது இன்னும் கட்டணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. அது என்ன கோயில்ப்பா? கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதான் இப்போதைக்கு வந்து சுவர்லாம் அறகுறையாக தான் இருக்குது. கால் வந்துட்டு வா. அதான் பார்த்தேன், தெளிவாக பார்க்கணும்ல. தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? பாஸ்போர்ட் எடுத்துட்டீங்களா? எடுக்கணும்ல. எடுக்க ஆசை இருக்கா? என்ன உங்கள் பையனுக்கு இந்தியாவில் வேணுமா வெளிநாட்டில் வேணுமா? ஒருத்தனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிடுங்கோ, நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொருத்தருக்கு 6 மாதத்தில் வந்து பணிகள் கிடைக்கும், தொழில் அமைஞ்சிடும், தைரியமாக இருக்கலாம். வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வரலாம். பக்கத்தில் வந்து உட்காருங்க. சொத்து பிரச்சனைக்கு தேவையில்லாமல் ஒரு பொம்பளையுடைய வார்த்தையும் அவங்களுடைய முயற்சியில் உங்களுக்கு எதிர்ப்பும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு செய்வினை கோளாறுகளும் உண்டு. பேச்சுவார்த்தையில் பிரச்சனை வரக்கூடிய நிலைமைகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. 6 மாதத்தில் சமாதானமாக்கி வெற்றியாக்கி தரேன், அதை முடிச்சு தந்துடுறேன். 1 ஒருத்தரை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடை இப்பவுமே பண்ணணும். அதுக்கு வேண்டிய வழிகள் ஒழுங்காக நடக்கும். இவனை அனுப்பிடா, இவன் தான் சரியானவன். இந்த ஜெயிச்சிட்டார வெற்றி. உன் பேர வர்றியா? மனதை யார்கிட்டையும் பறி கொடுக்காம உறுதியாக இருந்துக்கும். புரிஞ்சுக்கிட்டியே? நல்ல பையன். இந்தாப்பா பணத்தை வாங்கி தரேன், சொத்தும் வாங்கி தரேன், பிடிச்சிக்கோ. கையெழுத்து ஆயாச்சு. சொத்து போயிட்டு வாங்க, சம்முன்னு இருங்க. கனி வாங்கிட்டீங்களா? சாப்பிட்டு போங்க, அறுவரையா பேராயிங்க. சாமி நீதிமன்றத்தில் வழக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு. பெண்ணடியாள் வரலாம். உங்களுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கா? என்ன வழக்கு? உனக்கும் வீட்டு வழக்கு தானே, முடிச்சிடும். போயிட்டு வாங்க, கால் விட்டுவாங்க. ஏதாவது சாத்தி குடிச்சு வச்சு ஒரு 1/2 கிளாஸ் தாங்க, ரொம்ப குடிக்கக்கூடாது. இன்னொருத்தரை கால் வந்துட்டு வாமா. சொல்லவா? பச்சையம்மன் எங்க இருக்காங்க? அம்மா வீட்டு தெய்வமா அது?
நீங்கள்லாம் கும்பிட மாட்டீங்களா? பாலமுனின்னு ஒரு முனீஸ்வரர் வர்றார், அவர் எங்கே இருக்கார்? கால் வந்துட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்த வழக்கு சம்பந்தமான விஷயத்தில் ஒரு முறை சம்மந்தப்பட்டவர்கள் வராங்க, ஒரு முறை வரமாட்டுக்காங்க. அவங்களுடைய எதிர்ப்பு மனப்பான்மையால் இதுவரை எந்த வெற்றியும் அடையாத ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எங்களுக்கு சாதகமாக நடக்குமா நடக்காதா, இதில் ஒரு முடிவு கிடைச்சா தான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்பது உன் கருத்து. கால் வந்துட்டு வா. பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும். உன் கணவன் வீட்டை சார்ந்த உன்னுடைய மாமனார்லாம் எங்கே இருக்காங்க? மாமியார் இந்த சொத்தை பற்றி என்ன பேசுகிறாங்க? அப்படி இழக்க முடியாது. அந்த சொத்தை நான் வாங்கி தரேன், சமாதானமாக எல்லாரையும் சம்மதித்து வாங்கி வச்சுட்டா போதுமில்ல. பக்கத்தில் வா. வேற என்ன வேணும்? ஒரு வருஷம் ஆகும் நீ வீடு வாங்கிறதுக்கு. சொத்து முடிய 9 மாதம் ஆகும். எல்லா வெற்றியும் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்க மக்களே. சாப்பிட்டு போங்க. என்னையா வேணும் வேற? ஓ பெரிய மனுஷன், என்ன வேணும்? இந்தாருமையா, நல்லா. அடுத்து வழக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு. அடுத்து மகன் பையனை பற்றி காட்டு வந்தது யார்? வானே உள்ளவா. பையன் எங்கே இருக்கான்? மலைக்கு மேலே உள்ள கோயில் எதுவும் போனியா? என்ன கோயில்? வேற? உன் வீட்டு பொம்பளை என்னாச்சு? உடல்நிலை சரியில்லாமல் இருக்காளா? தேறி வந்துட்டாளா? ஓகே, கால் வந்துட்டு வாப்பா. மயக்கம் எனது தாயகம். உன் பக்கத்தில் தப்பு இருக்குன்னு கணக்கு இருந்தப்பா. என்ன விஷயம்? புரியல. லீஸுக்கு போட்டது யாரு? அவங்க கொஞ்சம் இடம் வாங்கிக்கிறாங்க வேற இருக்கா. சரி, அந்த இடத்த நாங்கள் விட்டுறோன்னு சொன்னோம். அவங்க கேஸ் வாங்கின இடத்த விட்டுறோம். வாங்கின இடத்த நீங்கள் விட்டுறத முக்கிய. நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்களா அந்த இடம்? வேற வாங்கிக்கிறாங்க எங்கள் பெரிய மச்சான். சரி, அந்த இடத்த நீங்கள் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அவங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இடம் கேட்குறாங்க. 960 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாக்கா அவங்க நிறைய கேட்குறாங்க. வழிக்கு அந்த இடம் சொந்தான வழக்கில் உங்கள் பக்கத்தில் குற்றம் இருக்குன்னு மேலேருந்து உத்தரவு. ஆனால் அந்த வழக்கு முடியுமானா பேச்சுவார்த்தையில் முடியும், நீதிமன்றத்தில் முடியாது. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் முடிக்க முடியும். முடிச்சிருந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். இல்லாத இடம் தேடி வேற என்ன வேண்டும்? நான் பணம் தந்துட்டேன், கடன் தீரும். 3 முறை என்னைய பாரு. ஒரு பையன் உன் சொல்லுக்கு கட்டுப்படுவான், இன்னொரு பிள்ளை சுதந்திரமாக இருப்பான். ஒருத்தனை சரி பண்ணி தந்துடுறேன், நல்லா வெற்றி அடைவான். கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். பெரிய சமர்த்தன். இன்னொரு தரம். மலையனூர் அங்காடியே அம்மா புரிதுள்ள வாரும் அம்மா. பக்கத்தில் வாங்கம்மா. அம்மம்மா அங்காள பரமேஸ்வரி உங்களுக்கு தெய்வமா? கோழி கொடுப்பீங்களா? கோழி எவ்வளோ நாளாக கொடுத்தியே? ஏன் செய்யலாம் அதெல்லாம்? நான் வந்து கேட்டுட்டு நீ காப்பாரு, அதான் நான் கேட்டேன். நீ கால் வந்துட்டு வா. டிங் டிங் டிங். வெற்றிவேல் முருகனுக்கு. இப்போ என்னப்பா வேணும் உனக்கு?
அவன் இன்னொரு பெண்ணை விரும்பக்கூடிய மனநிலைகளில் இருக்கான். அவன் விருப்பப்படியே ஒருத்தியை விரும்பி கட்டிக்கிட்டுமே, நீ விட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அமைய போகுது. இப்போ அவனுடைய மனத்தில் அதுதான் இருக்குது, சூழ்நிலைகளும் அதுதான். அப்படியே அந்த கல்யாணம் நிலையானதாக இருக்கும், உயர்வாகவும் இருக்கும். அவனுக்கு வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டு ஜாமுன்னு இந்தாப்பா எல்லாம் வெற்றியாக்கி தரேன், நடக்கும். 3 மாதம் பொறுமையாயிரு, ஜெயிச்சு வா, சந்தோஷமா இரு, ஓடு. தொழிலை பற்றி கேட்டு வந்த இளைஞனே வா. அம்மம்மா என்ன வேணும்பா? கண்ணை முடிட்டு கால் வந்துட்டு வா. நீ இப்போ நிலையான உத்தியோகத்தில் இருக்கக்கூடாதுன்னு உனக்கு கரகம் இருக்குடா தம்பி. ஏற்கனவே 6 மாதங்களுக்கு முன்னாலேயே கொஞ்சம் மனக்குழப்பமும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு போச்சு. தகராறுகளும் நடக்கக்கூடிய நிலைமைகளும் வந்தன. இப்போ உன்னுடைய நேர காலங்களை கொஞ்சம் ஒதுக்கி உன்னை இதில் நிலையாக இருக்க வைக்க, அடுத்தவன் இடைஞ்சல்லாமல் வாழ வைக்க. வேறு என்ன வேணும்? இப்போதைக்கு கிடைக்காது. 6 மாதம் மனசை அடக்கி உட்கார், நான் வாங்கி தரேன், வெற்றி அடைவேன். சாப்பிட்டு போடா தம்பி. கர்மசாமிக்கு ஊட்டி ஊட்டி பக்தரான ஊட்டி திருவண்ணாமலை இன்னைக்கு இவ்வளவுதான். இருக்கு, இன்னும் இருக்கு. என்ன ஊட்டி கொஞ்சம் வெயில் நேரமாக இருக்குது, ஊட்டி வேற போயிட்டு வருவோம். உனக்கு ஊட்டியா? கூடலூர் குண்டுமல்லி. எந்த ஊர் ஊட்டியில்? கூடலூர். கால் எழுட்டுவாங்க. இஞ்சி பிஞ்சி விளையும் மலை, ஏத்த இறச்சி நின்ற மலை. உங்கள் ஏரியாக்குள்ளே போனேன், இஞ்சி நிறைய பேர் போட்டிருக்காங்களே, போட்டிருக்காங்களோ? விவசாயம் இஞ்சி. ஒரு பொலிரோ வண்டி ஜல்லுன்னு அடிக்கடி அங்கே இங்கேயுமா போய்கிட்டே இருக்குது. உட்காருங்க. முனீஸ்வர சாமி வராரு, அங்கே இருக்காரா? முனிய சொல்லமான இருக்கானா? சொல்லமான முனீஸ்வரர் இருக்கார். மாரியாத்தா இருக்காளா? பக்கத்தில் வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ ஒன்று பேர் என்ன பேர்? கண்ணை மூடு, நல்ல மூடு. நீங்கள் கொண்டு கையா. என்ன சத்தம்? சாப்பிட்டு போங்களேன். சரி, புண்ணியம். அலைப்பாய்கின்ற மனதை பெற்ற மகளாக இருக்கிறாளே, உறுதியான முடிவு சொல்ல முடியாதவளாக இருக்கா. கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு திடீர்னு இல்லைன்னு வேண்டாம்னு சொல்லிட்டா நமக்கு கேவலம். அவள் மனசு இப்போ அப்படித்தான் இருக்குது. அதனால் அவள் மனதை உறுதிப்படுத்தி முடிச்சு தரணும் என்பது உங்கள் கேள்வி. காலு